அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்க்கெட் முடிஞ்ச பிறகு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத வீடியோவாக டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் ஆகஸ்ட்டு லாஸ்ட் வீக் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். போய்ட்டு அதை பாருங்கள், என்னென்ன சொல்லியிருக்கேன், அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, போன வாரம் சொன்னது நடந்துச்சா இல்லையா, எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். நேற்று சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், நாளைக்கு அதாவது இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிச்சா இல்லையான்றதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,867, செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 24,950, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,077 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், குளோபலாக வந்து மார்க்கெட் எல்லாம் நல்லாயிருக்கு, அந்த ஃபெட் கவர்னருடைய ஸ்பீச்சும் டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்காரு, அதனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து அரௌண்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட இம்பேக்ட் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2வை கிளியராக பிரேக் பண்ணி அகைன் அதை ரீட்ரேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. மார்க்கெட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 hours தான் மொமெண்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் மூலம் தான் போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 188 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா 25,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் மார்க்கெட்டாக மாறி இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 weeks நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மார்க்கெட் வந்து பெரிஷில் இருக்குது, மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் அப்வர்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பெரிஷில் தான் இருக்குது. எப்போ வந்து அது புல்லிஷில் மாறும், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் தான் நம்ம புல்லிஷில் எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து 25,000 எப்போ கிராஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் விற்குதோ அப்போதுலேருந்து நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இன்னிலேருந்து மாறிட்டேன், 25,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 25,043. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,150. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,750. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,650 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங்கும் முடிச்சிட்டாங்க. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அந்த கேப் ஃபில்லிங்கும் முடிச்சு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையே இன்றைக்கி வந்துச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் அது மிஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓஎடேட்டாவை பார்த்தீங்கன்னா 25,000 தான் சப்போர்ட் அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எங்கேயுமே ஒரு மேஜர் ஓஎடேட்டா ஃபார் கால் ஆப்ஷனுக்கு வந்து பெருசாக இல்லை. ஸோ புட் ஆப்ஷனில் தான் நிறைய ஓஎடேட்டா ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிரகாசமாக இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் என்ன பார்க்குற மார்க்கெட்டில் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னா, நிஃப்டி 50 எப்படி பார்க்குறேன்றது தான் உங்களுக்கு நான் வீடியோ சொல்லிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து நடக்கணும், டெய்லி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறதும் இல்லை, யார் சொல்கிறதையுமே அது நாளைக்கு அப்படியே நடக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்கள், குளோபலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னாச்சு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து செபி வந்து பேடிஎம்க்கு வந்து ஒரு ஷோ கேஷ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஷோ கேஷ் நோட்டீஸ்னால், பேடிஎம் வந்து ஐபிஓ லிஸ்டிங் பண்ணாங்க, அதில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேக்கான டேட்டாவை கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் கம்பெனி மேலே செபி வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பேடிஎம் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. September 13 தான் அதோடைய ஈவெண்ட்டு. நாளைக்கு சம் டேட்டாஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளோபலாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா
உக்ரைன் வார் அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா வந்து ஏதோ ட்ரோன் அட்டாக் மாதிரி, மிசைல் அட்டாக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். குளோபலாக பாலிடிக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது ஒரு சம் டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நியூஸ்க்காக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? டெக்னிக்கலாக மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டு போயிட்டு நாளைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் எடுத்துட முடியுமானா கொஷின் மார்க் தான். ஸோ எல்லா நாளுமே டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது, எல்லா நாளுமே நியூஸை பொறுத்து மார்க்கெட் ட்ரேட் ஆகாது, எல்லா நாளுமே ஓஏ டேட்டா வச்சு ட்ரேட் ஆகாது. ஸோ எல்லா விஷயத்தையும் கொலாபரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் விஷன் கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றது தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், மார்க்கெட் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமை நமக்கும் வேணும். ஃபால் ஆகும்போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே சரி, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒரு ஆல் டைம் ஹைக்கு போதோ அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வரும். அதனால் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்தால் கூடமே ஐயோ மார்க்கெட் விழுந்துற போதுன்னு உங்களுடைய தாட்ஸை நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹை போகுது அப்படின்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் சின்னதாக பண்ணுவாங்க. அப்போது அதுக்கு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் எப்படி பண்ணுதோ அது கூடயே நம்ம சேர்ந்து அது கூடயே சைலண்ட்டாக போயிடணும். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் பெரிய அடியாக வாங்குவோன்றது ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொறுமை தான் வந்து ட்ரேடிங்கில் ரொம்பவே உங்களுக்கு கற்றுத்தரும். இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய பொறுமை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் ஒரு இடத்துல நடந்துக்கணும், எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு தரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து ஒரு காசு வருது, ஏதோ ஒரு காசு நிறையா கொட்டி கிடக்குது, நம்ம உள்ளே போனால் அப்படியே பல லட்சங்களை போட்டால் கோடிகள் எடுக்கலாம், ஆயிரங்களை போட்டால் லட்சங்கள் எடுக்கலாம்லாம் தயவுசெய்து அந்த மென்டாலிட்டியிலே வராதிங்க. ₹1 எடுக்க முடியாது, டோட்டலாக லாஸ் ஆகிட்டு தான் போவீங்க அதோடைய நாலேஜ் இல்லாமல். ஸோ நீங்கள் ஒரு நாலேஜோடு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் ஆகிறாருனா 4 வருஷம் படிக்கணும், டாக்டர் ஆகிறாருனா ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு ஒரு 1 year வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்போ தான் ஒரு டாக்டராக இருப்பார், அப்போ தான் ஒரு இன்ஜினியராக இருப்பார். ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக இருக்காருன்னா கரண்ட் அப்டேட் என்ன இருக்குது, இப்போ எதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கூட தான் நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆக முடியும். அது எந்த செக்டரில் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கான உங்களான அறிவும் நாலேஜும் வேணும், எஜுகேஷனும் வேணும், ப்ராக்டிஸும் வேணும். இது 3மே இருந்தால் தான் அதில் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நான் 4 வருஷம் காசை கட்டிட்டு நான் வந்து படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்னா கண்டிப்பாக தெரியாது. அதேமாதிரி டாக்டர் சீட்டுமே வந்து நான் சீட்டு வாங்கிட்டேன், நான் 5 வருஷம் காசு கட்டி படிச்சுட்டேன், நான் டாக்டர் ஆகிடுவேன்னா கண்டிப்பாக ஆக முடியாது. நான் சர்ஜன் ஆக முடியுமா, ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரேடிங்கும் அந்த மாதிரி தான். ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை முறை உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரொபாபிலிட்டி மைண்ட் செட் தான் இங்கே தேவை. அதுதான் நடக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றதை யாராலையுமே 100% சொல்ல முடியாது. பட் 50-50 சொல்லலாம். மார்க்கெட் மேலே போகும், இல்லை கீழே வரும். அதை யார் வேணால் சொல்லலாம். ஒரு 80 to 90% மேலே போகும். அந்த மாதிரி ப்ராபபிலிட்டியாக எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஏன்னு கேளுங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக் வருது, இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிஷ் கேண்டில் சொல்கிறாங்கன்னா ஏன் அது புல்லிஷ் கேண்டில்னு கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். அந்த கொஷின் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கொஷினுக்காக ஆன்சரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டால் வேலைக்கு ஆகாது. பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிவிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமை பொறுமை பொறுமை, அது மட்டும் ட்ரேடிங்கில் எப்பயுமே உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை இழந்துடவே கூடாது ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நாளைக்கு எப்படி உள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்குன்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.